அத்தை எதுக்கு அத்தை இவ்வளவு காலங்காத்தால கூப்பிட்டீங்க? காலையிலயா? மணி 12ஆகுதுமா. நான் எல்லாம் எங்க வீட்டுல 1 மணிக்கு தான் எந்திரிப்பேன். என்னம்மா ஒரே டயர்டா வர? வீட்டு வேலைலாம் செஞ்சு கை கால்லாம் வலிக்குதுடா. ஜோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? காலை 6 மணிக்கு எடுத்து தான் எல்லா வேலையும் பார்த்துருவா. கேட்டுதா விஜய்? கேக்குதுமா? எனக்கு ஒரே தூக்கமா வருது. ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வாங்களேன். என்னம்மா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? இது நம்ம வீடு தான், நீயே போய் போட்டுக்கோ. எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இப்படிதான் ஒரு நாள் எங்க அக்கா டீ கேட்டாங்களா, நான் சர்க்கரைக்கு பதிலா அஜினோமோட்டோ போட்டேன். ஒரே காமெடியா போயிடுச்சு. சமைக்கிற வேலை ரொம்ப கஷ்டம்டா. அவளுக்கு சமைக்க தெரியுமா? நீ ஜோவை என்ன நினைச்சுனுக்குற? அவ இந்தியா சமையல இருந்து பிரெஞ்சு குக்கிங் வரைக்கும் சும்மா கலக்குவா. காலைல பர்கர் குட்டா நீ ஏன் மேல கோச்சிக்க கூடாது. இப்படிப்பட்ட மருமக கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஜோ ஒரு மாடர்ன் மகாலட்சுமி மாதிரி அப்படி வீட்டுக்குள்ள வந்தா போதும் எல்லாமே நல்லதா நடக்கும். கேக்குதாடா? கேட்டதுமா? சரிம்மா, இந்த குங்குமம் எடுத்துக்கோ. ஐயோ அத்தை வேணாம் வேணாம் வேணாம். ஏம்மா என்னாச்சு? காலைல தான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். என்னம்மா வெள்ளிக்கிழமை அதுவும் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்ற? நான் சனிக்கிழமை கொத்துக்கறியே சாப்பிடுவேன். எதுக்கு தடிச்சீங்க? இல்லம்மா, பெரிய சைஸ் கொசு ரொம்ப நேரமா கடிச்சிருந்ததா, அதான் ஒன்னு விட்டேன். இப்ப கடிக்காது பாரு. சரிங்க அத்தை, கொஞ்சம் பால் திக்கா டீ மட்டும் போட்டுருங்க. டீ தானம்மா? கடைசி வரைக்கும் நானா சமைக்கணும். நகரு. இல்ல விஜய், உங்களுக்கு டீ வேணுமா?